ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சாலையோர வியாபாரிகளுக்கு அட்டை பெறுவதற்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை பெறுவதற்கான முகாம்கள் அந்தந்த மண்டலத்திற்குட்பட்ட வார்டு அலுவலகங்களில் 28/2/2025 வரைக்கும் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சாலையோர வியாபாரியாக இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடையாள அட்டை கொடுக்குறாங்க. இந்த முகாம் மூலமாக நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய வார்டில் இருக்க அலுவலகம் இருக்க பாருங்கள், அங்கே போயிட்டு 28/2/2025 உங்களுக்கான அந்த அடையாள அட்டை வாங்கிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேதிக்குள்ளே பெற்றுக்கொள்ளாத சாலையோர வியாபாரி அடையாள அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வாங்க, அப்படி வாங்காத மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடையாள அட்டை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்டு இருக்கும் பட்சத்தில் நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் மூலமாக 50,000 வரைக்கும் உங்களுக்கான லோன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு அதான் கடன் வாங்குவதற்கான உங்களுக்கான கிரெடிட் கார்டு மாரி ப்ரொவைட் பண்ணுறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல பெனிஃபிட் உங்களுக்கு இருக்க போது இந்த கார்டு இருப்பதன் மூலமாக. ஸோ இது வரைக்கும் அந்த அடையாள அட்டை வாங்காதவங்க சீக்கிரமாக போயிட்டு உங்கள் ஆஃபீஸில் சம்மந்தப்பட்ட வார்டு ஆஃபீஸில் போயிட்டு அடையாள அட்டை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது. மறக்காமல் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.